நேற்று மாலை 6 மணி போல் குஜராத்தில் இருக்க அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதில் 269 பேர் இறந்து போயிட்டாங்க. நேற்று 6 மணி போல் அகமதாபாத்தில் டேக் ஆஃப் ஆன இந்த ஃப்ளைட்டில் 5 நிமிஷத்துலேயே மேடேங்கிற வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அப்படி வார்னிங் கொடுத்து இந்த ஃப்ளைட்டை நிறுத்த முடியல. இந்த ஃப்ளைட்டு சேலந்து போய் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் மோதிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் போன பேசஞ்சர்ஸ் பல கனவுகளோடு இந்த ஃப்ளைட்டில் ஏறியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரு சில நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்துருச்சு இந்த குஜராத்தில். இந்த ஃப்ளைட் கிராஷில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்காரு. பேர் ரமேஷ். இந்த குஜராத்தில் கிராஷ் ஆன ஃப்ளைட் பேர் என்னன்னு தெரியுமா? ஏர் இந்தியா 171ங்கிற இந்த ஃப்ளைட் தான் கிராஷ் ஆணுச்சு. ஏர் இந்தியா கம்பெனியோட ஓனரான டாடா குரூப்ஸ் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபா நிவாரணம் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை பார்த்தா தான் தெரியுது, லைஃப்ங்கிறது அன்பிரெடிக்டபிள். வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்.